அனைவருக்கும் வணக்கங்கள். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுதென்று பெயர். இன்றைக்கி சனிக்கிழமை, ஒரு அற்புதமான சனிக்கிழமை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இறைவன் பிடிக்கும். இந்த மாதிரி எனக்கு சனீஸ்வரன் ரொம்ப பிடிக்கும். நான் அடிக்கடி திருநள்ளாறு போய் சனீஸ்வரன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வருவேன். அதுக்கப்புறம் தேனி பக்கத்தில் உள்ள குச்சனூருக்கு போயிட்டு வருவேன். அவங்கவங்க மனசுக்கு பிடிச்ச இறைவனை வணங்குவது மாதிரி நான் எனக்கு பிடிச்ச இறைவனை வணங்குவேன். இறைபக்தி உள்ளவன். இறைபக்தி உள்ளவன்னு சொன்னால் தப்பு அப்படின்னு சொன்னால் அந்த தப்பை தான் நம்ம மேலும் மேலும் பண்ண போகிறோம். இறைபக்தி எல்லாத்துக்கும் வேணும்னு தான் நம்ம சொல்கிறோம். யார் மீதும் யாரும் இறைபக்தியை திணிக்கக்கூடாது. இறைவனை வணங்காத அப்படின்னு சொல்லக்கூடாது. நீ வணங்கலையா விட்டுக்கோ, மற்றவங்க வணங்குதாங்களோ தொந்தரவு பண்ணாத. இதுதான் எல்லா தலைவர்களுடைய கருத்துமே. இறைவன் இருக்கான் இல்லைங்கிறது வேறு, இருந்தால் நல்லா இருக்குங்கிறது வேறு கருத்து. உனக்கு பிடிச்சிருந்தா நீ வணங்கிக்காது வேறு கருத்து. என்னை வணங்க சொல்லி நீ கட்டாயப்படுத்தாத, வணங்காத அப்படின்னு எனக்கு நீ உத்தரவும் போட வேண்டாம் அப்படிங்கிறதான் ஒரு பொது மனிதன் பொது கருத்து உலகத்தில். அதுதான் நியாயம். இவர் ஒரு புரட்சியாளர், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். காயினை பார்த்துக்கோங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இது இந்த பக்கம் மாற்றி வைப்போமா? சுபாஷ் சந்திர போஸ் காயின். காயின் ரொம்ப குட் கண்டிஷனாக இருக்கும். ஹைதராபாத் மின்ட்டு காயின். எல்லா நாணயமுமே நல்ல கண்டிஷனாக இருக்கும். நொய்டா மின்ட்டு 300 ரூபா, கொல்கட்டா மின்ட்டு 200 ரூபா, ஹைதராபாத் மின்ட்டு 700, மும்பை மின்ட்டு 400. இந்த ரேட்டு மொத்தம் 1600 ரூபா. 300, ஒரு 500, 1200, 1600. 4 காயினும் சேர்ந்து 1600 ரூபா. இது வலைத்தளத்து விலை. நம்ம கொடுக்குறது 800 ரூபா. 4 காயினும் ஈச் 200 விழும். ஹைதராபாத்தும் 200 தான் விழும், கொல்கட்டாவும் 200 தான் விழும், நொய்டாவும் 200 தான், மும்பையும் 200 தான். நல்ல குட் கண்டிஷனான காயின். ஒரே ஒரு செட்டு. நீங்கள் வேறு மின்ட்டை தேட வேண்டாம். சும்மா எனக்கு சுபாஷ் சந்திர போஸ் காயின் கொடுங்க அப்படின்னா நான் விலை ரொம்ப கம்மியாக நானே உங்களுக்கு 50 காயின் 100 காயின் தருவேன். மின்ட்டு வாய்ஸாக குட் கண்டிஷனான காயினாக பிரித்து வச்சு இந்த மாதிரி தரணும்னா இதான் ரேட்டு. 1600 ரூபாய்க்கு 800 ரூபா கொடுத்தா போதும். இன்னொரு உங்களுக்கு வசதி செய்வா சிப்பிங் சார்ஜ் நீங்கள் தர வேண்டாம், நானே கூட போட்டுக்கிறேன். நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் அது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது ஒரு கரன்சி, ஹேண்ட்மேடல் கரன்சி. ஹேண்ட்மேட், மிஷின் கிடையாது, கையாலே தயாரிக்கப்பட்ட பிரிண்ட் சொல்லணும், அச்சகம். இது 1918 வெளியிட்டாங்க. இது ரங்கூன் மின்ட்டு. இந்த ஆறு போட்டிருக்கா, இந்த ஆறு போட்டால் ரங்கூன் மின்ட்டு. 701, 4, 5, 6, 7. 2 ரூபாயும் 8 அண்ணாவும். 2/8 ருபீஸ். 8 அணா. 2 ரூபாயும் 8 அணாவும். தமிழில் சொல்லப்போனால் 2.5 ரூபாய்கள். ஒளி வெள்ளத்தில் இது உள்ள இந்த நிழலை பார்த்தீங்கன்னா இது உள்ள ஒரு சதுரமும் ஒரு ஸ்டாரும் சேர்ந்து மிக்ஸ் ஆகிருக்கும். இது உள்ள ஒரு சதுரம், அது உள்ள ஒரு ஸ்டாரு அப்படிங்கிறது தெரியும். ஒரிஜினல் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு நீரோட்டம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த 2/8 ருபீஸ்னு போட்டு அந்த இது ஆர்பிஐ சிம்பிள் மாதிரி இந்த சிம்பிளும் போட்டிருப்பாங்க. இதில் ஒரு 7 மொழிகள் எழுதியிருப்பாங்க. 8 மொழியில், 4, 5, 6, 7, 8 மொழியில் எழுதியிருப்பாங்க. அதில் 6வது மொழியில் 2.5 ரூபாய். 2.5 ரூபாய் இந்தியாவில் நம்பர் 1 டிமாண்ட் கரன்சி தான். இதை மிஞ்சிய கரன்சி இந்தியாவில் கிடையாது. வெரி வெரி ரேர். நீங்கள் இதை யாருனாலும் நீங்கள் செக்கப் பண்ணிக்கலாம், ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு சொல்லி.
இதை வாங்க வந்துட்டு இது டூப்ளிகேட்டு அப்படின்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய போக்குவரத்து செலவு அப்புறம் நானே ஏற்றுக்கிடுவேன். ஒரு 10,000 செலவழித்து வந்திருக்கீங்கன்னு வைங்களேன், நானே உங்களுக்கு 10,000 கொடுத்துருவேன். வேண்டுமென்றவர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். இது என்ன ரேட்டு சார் நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. குறைஞ்ச விலை 3 லட்ச ரூபா, அதிக விலை 10 லட்ச ரூபா. இது போயிட்டுருக்கு. கண்டிஷனை பொறுத்து என்னுடைய ரேட்டு வந்து குறையும் கூடும். நான் இப்படி காமிச்சிடலாம். உங்களுக்கு தெரியுதா தெரியலன்னு தெரியல. லைட்டிலேயே இப்படி காமிச்சிடலாம். உள்ளே வந்து ஒரு சதுரம் தெரியும். அந்த சதுரத்துக்குள்ளே ஒரு ஸ்டார் தெரியும். எனக்கு தெரியுது, உங்களுக்கு இது தெரியுதா தெரியலையா? இந்த தெரியுது வருங்க தெளிவா. சதுரம் தெரியுதா? 4 பக்கம் கோடு தெரியுதா? உள்ள ஒரு ஸ்டார் தெரியும். அது தெரியுதுன்னு நினைக்கேன். உள்ள ஸ்டாரும் சூப்பராக தெரியுது எனக்கு. ஸ்டார் சுற்றி ஒரு ரவுண்டு 2 கோடு ஓட்டு, அதுக்கப்புறம் 2 கோடு ஓட்டு பெரிய சதுரம். இது உள்ள நீரோட்டம் இது. நன்றி. அதுக்கடுத்து ஒரு 10 ரூபா பஃப்டா நோட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபஸ்ட் இஷ்யூ, ராமாராவ் கையெழுத்து போட்டது. செகண்ட் இஷ்யூவில் வந்து இந்த 2 சைடும் நம்பர் இருக்கும். இந்த பக்கமும் நம்பர் இருக்கும், இந்த பக்கமும் நம்பர் இருக்கும். இது செகண்ட் இஷ்யூ. இந்த இருக்கு வரும். அதே அது இப்போ இது வந்து பட்டாச்சாரியா. இதில் இந்த பக்கமும் நம்பர் இருக்கும், இந்த பக்கமும் நம்பர் இருக்கும். பி இன்செட்டு. ஃபஸ்ட்டு இஷ்யூவில் வந்து இந்த பக்கம் மட்டும்தான் நம்பர் இருக்கும். சென்டரில் 10 போட்டு இந்த பக்கம் 10 தான் போட்டிருக்கும். இந்த ஒரு பக்கத்தில் மட்டும் 1 2 3 4 இடத்துல 10 10 10ன்னு போட்டிருக்கு. இதில் வந்து 2 இடத்துல மட்டும் போட்டிருக்கு, மேலே மட்டும், கீழே கிடையாது. இது செகண்ட் இஷ்யூ பட்டாச்சாரியா. ஃபஸ்ட் இஷ்யூ ராமாராவ். இது ரெட்டை யானை 100 ரூபா தாள், நல்ல கண்டிஷனான தாள். ரெட்டை யானை படம் மட்டும். இது எழுதியிருக்கிறது வந்து மேலோட கவரில் தான் எழுதியிருக்கு, உள்ள நோட்டில் எழுதலை. இது ஒரு ரேர் கரன்சி. இது 100 ரூபீஸில் வந்து ஒரு ரேர் கரன்சி. அதுக்கு அடுத்து ஒரு 100 ரூபா தாள் ஐயங்கார் 100 ரூபீஸு. இது வந்து ஓவல் சைஸில் இந்த இது பிரிண்ட் இருக்கும். இந்த இப்படி ஓவல் சைஸில் இந்த இருக்கும். இதுவும் அப்படி தான். இதுவும் அந்த ஓவல் சைஸில் இருக்கும். 4 மூலையிலும் ஒயிட்டாக இருக்கும். இந்த ஓவல் சைஸ் இதோடு இப்படி வந்து கிராஸில் வரும். இது பின்னால் டேம் இருக்கும். இதில் வந்து அதில் வந்து ரெட்டை யானை இருந்துச்சா, இதில் வந்து டேம். இதில் வந்து 2 யானை, ஒன்று அமைதியாக இருக்கும், ஒன்று ஆக்ரோஷமாக இருக்கும். இதில் வந்து டேம். இன்னொன்று வந்து பட்டாச்சாரியா. இது ஐயங்கார். கீழே உள்ளது என்ன கையெழுத்து? 2 யானை ஓட்டிருக்குது, ஐயங்கார். இது பட்டாச்சாரியா கையெழுத்து. இதுவும் டேம் தான் போட்டிருக்கும். அதுக்கடுத்து ஒரு 1000 ரூபீஸ். வெரி வெரி ரேர் கரன்சி, குட் கண்டிஷனான கரன்சி. சென்குப்தா கையெழுத்து போட்டது, பாம்பே மின்ட்டு. நம்பர் 7887882227 ஃபேன்சி நம்பரு. இந்த ஆரம்பமும் 7, முடிவும் 7, நடுவில் வந்து 8822 இருக்கும். இந்த ஒரு நோட்டு தான். இங்கே நெட்டுக்கு வலைத்தளத்துக்கு போனாலும் இந்த கரன்சியோட ரேட்டு வந்து 50,000க்கு மேலே. நோ ஸ்டாக்கு, நீங்கள் அங்கேயும் வாங்க முடியாது. நோ ஸ்டாக்கு, ரேட் 50,000க்கு மேலே. அதுபோது இந்த கண்டிஷன் கிடையாது. இது ஃபுல் கண்டிஷன் நோட்டு, எந்த விதமான ரிமார்க்ஸும் கிடையாது.
பேனாட்டோ பென்சில்ட்டோ கிழிஞ்சோ அழுக்கோ எதுவுமே ஓட்ட போட்டதோ பின் போட்டதோ எதுவுமே இருக்காது. ஒரு அற்புதமான ஒரு கரன்சி. வணக்கம், வாழ்த்துக்கள், நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வேணுங்கிறவங்க என்னோடய தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க.